இங்க ஒரு லேடி ஆசையா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லும் போது அவரு குழந்தைய அழிச்சிருன்னு சொல்றாரு. ஆனா இந்த லேடிக்கு அதுல விருப்பம் இல்லாதனால ஆரோக்கியமான சாப்பாடு, எக்ஸசைஸ், டான்ஸ்னு அந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு இது எல்லாத்தையுமே பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துருது. இந்த குழந்தைய அவங்க அம்மா மட்டும்தான் செல்லமா பாத்துப்பாங்க, அவங்க அப்பா பாத்துக்க மாட்டாரு. ஒரு நாள் இந்த சின்ன பையன் அப்பான்னு சொல்லி அப்பாவை தேடி வரப்ப இவரு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இதெல்லாம் பாக்குற இவங்க அம்மாக்கு அப்பாவோட பாசமே இல்லாம இந்த பையன் வளர்ந்துருவானோன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கலைகளை இவங்க பையனுக்கும் சொல்லி தராங்க. இவங்க அப்பா கூடவே இருந்தாலும் இந்த பையன் கிட்ட சரியா கூட பேச மாட்டாரு. இந்த பையன் டிவில பாட்டு போட்டு அதிகமா சவுண்ட் வச்சு கேட்டுட்டு இருக்கும் போது இவங்க அப்பா வந்து இவனை தலையிலேயே அடிச்சு இனிமே நீ டிவியே பார்க்க கூடாதுன்னு டிவியை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இவங்க அம்மாவும் ஏன் இது மாதிரி பையன் கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க அப்பாவும் பார்த்துட்டு அலட்சியமா கிளம்பிடுறாரு. இந்த பையன் வெளியில ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட தலைய புடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்கி அவனை கொல்லலான்னு பாப்பாரு. இதனா பார்த்த அவங்க அம்மா ஓடி வந்து அவர்கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்தி இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க மாட்டோம்னு அவங்க பையனை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா இவன் ஒரு சின்ன பையனா இருக்கிறனால அந்த தண்ணியில முக்குனதை நினைச்சு பயந்துகிட்டு யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டான். இதனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. அந்த அம்மா கிட்ட இவன் பேசலான்னு போறப்ப அந்த அம்மா இவனை நினைச்சு இறந்தே போயிடுறாங்க. இவனுக்கு இருந்த ஒரே ஆதரவு இந்த அம்மா தான். இந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க.